வடபழனியில் தீ விபத்து ஏற்பட்டு 4 பேர் பலியான இடத்தை காவல்துறை கூடுதல் ஆணையர் தற்போது நேரில் பார்வையிட்டு வருகிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்கலாம். சுப்பிரமணியன், தற்போது எந்தெந்த விதங்களில் எந்தெந்த கோணங்களில் இந்த ஆய்வு என்பது நடைபெற்று வருகிறது? காவல்துறை தெரிவிக்கும் கருத்துக்கள் என்ன? வடபழனியில் தீ விபத்து நிகழ்ந்த அந்த அடுக்குமாடி குடியிருப்பு பகுதிக்கு தற்போது சென்னை மாநகர கூடுதல் கமிஷனர் சங்கர் நேரடியாக வந்து ஆய்வை மேற்கொண்டு வருகிறார். அவருடன் டி நகர் துணை ஆணையர் சரவணனும் உடன் வந்திருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து காவல்துறை அதிகாரிகளோடு அவர் ஆலோசனை நடத்தி வருகிறார். தீ விபத்து எப்படி நிகழ்ந்தது, இந்த தீ விபத்திற்கான காரணம் குறித்து, அதே போல வழக்கு விசாரணை எந்த வகையில் சென்று கொண்டிருக்கிறது என்பது தொடர்பாக விசாரணை அதிகாரியான வடபழனி காவல் ஆய்வாளர் சந்துருவிடம் இது தொடர்பாக அவர் ஆலோசனை கேட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அடுத்த கட்டமாக இந்த விசாரணை என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பான அறிவுரைகளையும் காவல்துறை உயர் அதிகாரியான சங்கர் வழங்கியிருக்கிறார். தற்போது அந்த சம்பவம் இடத்தில் சென்று அவர் ஆய்வை மேற்கொண்டு வருகிறார். இது மட்டுமல்லாமல் இந்த சம்பவம் குறித்து ஏற்கனவே வடபழனி காவல் போலீசார் 174 தீ விபத்து என்ற பிரிவின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தீ விபத்திற்கான காரணம் குறித்து முதல் கட்ட விசாரணையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக இந்த அடுக்குமாடி குடியிருப்பின் உரிமையாளரான விஜயகுமாரிடம் விசாரணை நடத்த முடிவு செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் விஜயகுமார் எங்கிருக்கிறார் என்ற விவரங்கள் இதுவரை தெரியவில்லை. அவரிடம் விசாரணை நடத்த முடிவு செய்திருப்பதாகத்தான் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மற்றொரு தரப்பில் தடய அறிவியல் துறை அதிகாரிகள், அதே போல மின்சார வாரியத்துறை அதிகாரிகள் தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மொத்தம் 28 வீடுகள் இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கிறது. அந்த 28 வீடுகளுக்கும் தனித்தனியாக மீட்டர் பெட்டிகள் பொருத்தப்பட்டிருக்கிறது. எந்த வீட்டில் அதிக அளவில் மின்சாரம், அந்த தீ விபத்திற்கு முன்பாக மின்சாரம் சென்றிருக்கிறது, அதிக வோல்டேஜ் சென்றிருக்கிறது, லோ வோல்டேஜ் எங்கிருக்கிறது என்பது தொடர்பாக தனித்தனியாக ஆய்வு நடத்த தடய அறிவியல் துறை அதிகாரிகள் முடிவு செய்திருக்கிறார்கள். அது தொடர்பாக மின்சார வாரியத்துடன் இணைந்து இந்த ஆய்வை மேற்கொள்ள இருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தீ விபத்திற்கான காரணம் குறித்தும் தனியாக ஒரு விசாரணை நடத்தப்படும் என்று தடய அறிவியல் துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மின்சார வாரிய அதிகாரிகளும் இங்கு வந்து ஆய்வு செய்தார்கள். அந்த ஆய்வின் போது சாலையில் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த மின் ஒயர்கள் காரணமாக இங்கு தீ விபத்து ஏற்படவில்லை என்பது முதல்கட்ட விசாரணையில் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கக்கூடிய மின் ஒயர்களை சரியான முறையில் பராமரிப்பாமல் இருப்பதற்கே தீ விபத்திற்கான காரணம் குறித்து என்று மின்சார வாரிய அதிகாரிகளும் தெரிவித்திருக்கிறார்கள். அது தொடர்பாக எங்களிடம் தனியாக விசாரணை நடத்தப்படும் என்று மின்வாரிய அதிகாரிகளும் தெரிவித்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் அனுமதி பெறாத கட்டிடமாக இந்த கட்டிடம் பார்க்கப்படுகிறது. அது தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2004ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த கட்டிடம் 2016ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்த கட்டிடத்திற்கு சீல் வைக்கப்பட்டது. ஆனால் அதன் தொடர்ச்சியாக இந்த சீல் எடுக்கப்பட்டு மீண்டும் இந்த கட்டிடம் செயல்பட்டு இருக்கிறது. அதற்கான காரணம் என்ன என்பது இதுவரை தெரியவில்லை. எனவே அது தொடர்பாக மாநகராட்சி அதிகாரிகளும் தனியாக ஒரு விசாரணை நடத்தி வருகிறார்கள். தகவல்களை தந்தமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.